Hi friends, welcome to BRIGHT TECH channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Google My Business. Google My Business எதுக்காக அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் ஒரு ஷாப்போ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமோ வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த ஷோரூமோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூகுளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது கஸ்டமர் உங்களுடைய ஷோரூமை விசிட் பண்ணணும் அப்படின்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணால், நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப் டு டேட்டாக இருந்ததுன்னா அது லிஸ்ட் அவுட் பண்ணும். இல்லைன்னா அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் காட்டாது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதில் நம்ம கூகுளில் போயிட்டு SBIM சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கோம். சர்ச் பண்ணோன்னே இந்த ரைட்டில் அது காட்டுது இல்லையா, இந்த அவங்களுடைய ஃபோட்டோஸு ப்ளஸ் அந்த அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணும் ரைட்டில். இதுதான் கூகுள் மை பிஸ்னஸ்ன்றது. இந்தமாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். இல்லைனா இங்கே 3 ஷாப்போடைய பேர் லிஸ்ட் அவுட் ஆகிருப்பாருங்க. பூல் ஷாப் ஓப்பன் சண்டேஸ் அப்படின்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுதுல, இதுதான் கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்ற அந்த லிஸ்டிங்கு. இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, 97% ஆஃப் த யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஒரு பிஸ்னஸோடைய இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு அதிகப்படியான சேல்ஸ் வேணும், உங்களுக்கு அதிகப்படியான உங்களுடைய ஷாப்புக்கு கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ரொம்ப கம்மியான செலவில் உங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாரி இதோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸோடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த அட்ரஸ்ஸு, கரெக்டான ஃபோன் நம்பரு, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு புதுசாக ஏதோ ஆஃபர்ஸ் அந்த ஆஃபர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பேஜில் அப்டேட் பண்ணலாம். கூகுள் பிஸ்னஸ் போஸ்ட்ஸ் மூலயமா அப்டேட் பண்ணலாம். இந்தமாரி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸ் யாராவது ஒருத்தங்க இப்போ ரெஸ்டாரண்ட்டோ இல்லை டெக்ஸ்டைல் ஷோரூமோ ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஷோரூமோட இன்ஃபர்மேஷன் இந்த கூகுள் SEO சர்ச் இன்ஜின் ஈஸியாக காட்டிடும். அதேமாரி உங்களுடைய பிஸ்னஸை விசிட் பண்ணுறதுக்கு கூகுள் மேப்பில் போய் யாராவது சர்ச் பண்ணால் கூட அது லிஸ்ட் அவுட் பண்ணும். அதேமாரி உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்களோட சர்வீஸை பற்றியான ரிவ்யூஸ் கூகுளில் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, திருப்பியும் ஒரு கஸ்டமர்ஸ் வேற ஒரு கஸ்டமர் வாங்கணும், இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்த கஸ்டமருடைய ரிவ்யூ படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே சர்வீஸ், இங்கே ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு, உங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இது ஒரு ஃப்ரீ டூல். இந்த ஃப்ரீ டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கூகுள் மை பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 47% ஆஃப் த பிஸ்னஸஸ் 1000 வியூஸ் ஒரு மந்த்துக்கு கிடைக்கிது. அதேமாரி 1009 சர்ச்சஸ் ஒரு மந்த்துக்கு ஒரு பிஸ்னஸை பற்றியான சர்ச் ஆவரேஜாக செய்கிறாங்க. அதேமாரி 5% ஆஃப் த கூகுள் பிஸ்னஸ் பேஜ் லிஸ்டிங் வியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லைவாக நம்ம இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பிஸ்னஸ் நான் சர்ச் பண்ணுறேன். பிரைட் டெக் பாண்டிச்சேரி அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு ரைட்டில் கூகுள் பிஸ்னஸ் பேஜ் இருக்கிறதால இங்கே காட்டுது. பிரைட் டெக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, அதோட இன்ஃபர்மேஷன், எங்கள் அட்ரஸ்ஸு, இந்த காண்டாக்ட் நம்பரு, என்ன ப்ராடக்ட்ஸு, அதேமாரி என்னென்னலாம் ரிவ்யூஸ் அப்படின்றத காட்டிடும். அதேமாரி ஒரு பிஸ்னஸ் பேஜ் இல்லை அப்படின்னா, பிரைட் அகாடமிக் காலேஜ் பாண்டிச்சேரின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் கூகுளில் போயிட்டு. பிஸ்னஸ் பேஜ் இல்லைன்னா அது ரைட்டில் இங்கே பாருங்கள், லிஸ்டிங்கே காட்டல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு பிரைட் அகாடமிக் காலேஜுக்கு ஒரு பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுள்
பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்டிங் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு லிஸ்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கூகுள் மை பிஸ்னஸ் டிரைவ் கஸ்டமர்ஸ் எங்கேஜ் ஆன் கூகுள் அப்படின்றது தான் அவங்களுடைய வேர்டிங்கு. உங்களுக்கு அதிகப்படியான கஸ்டமர்ஸ் வேணும்னா கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வேணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் மேனேஜ் நவுன்னு வருதுங்களா, இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எங்கேஜ் வித் கஸ்டமர்ஸ் ஆன் கூகுள் ஃபார் ஃப்ரீ. நான் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுறேன். என்னுடைய ஜிமெயில் ஐடி முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஜிமெயில் ஐடி மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சைன்இன் பண்ணுவோம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் அண்ட் மேனேஜ் யுவர் பிஸ்னஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் டைப் யுவர் பிஸ்னஸ் நேம். நான் என்னோடய பிஸ்னஸ் நேம் வந்து டைப் பண்ணுறேன், பிரைட் அகாடமிக் காலேஜ். சரிங்களா, இதுதான் பிஸ்னஸுடைய பேஜ். எது நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் நேம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் பேஜ், ரெஸ்டாரண்ட்டுடைய நேம் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது வேறு ஏதாவது டெக்ஸ்டைல் ஷோரூம் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஹைடெக் ஃபேஷன்ஸ் இல்லைனா ஹை ஃபேஷன்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பேரும் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பிஸ்னஸ் நேம் கொடுத்துறேன். என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குது. கேட்டகரி வந்து எஜுகேஷன். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் அதேமாரி வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் பேர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டகரி வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கரெக்டான கேட்டகரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், உங்களுடைய கூகுள் மேப்லேயும் கூகுள் சர்ச் இன்ஜின்லேயும் கரெக்டாக லிஸ்ட் அவுட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Do you want to add a location customers can visit? உங்களுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து டெக்ஸ்டைல் ஷோரூமோ இருந்ததுனாக்கா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரோ இல்லை ஆஃபீஸோ இருக்கும். அந்தமாரி இருந்ததுனாக்கா எஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை வந்து சில பேர் வந்து ஃப்ரீலான்சராக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கோ இல்லை எலக்ட்ரிஷியன் ஒர்க்கோ பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆனால் நோன் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து லொக்கேஷன் இருக்கிறதால, எனக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃபீஸ் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யர் அட்ரஸ் கேட்குது. இப்போ நான் என்னோடய அட்ரஸ்ஸு நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. இங்கே ஸ்டேட் வந்து புதுச்சேரி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து வேர் ஆர் யூ லொக்கேட்டட். இது வந்து கூகுள் மேப்பில் வந்து உங்களுடைய கரெக்ட் லொக்கேஷன் கொடுக்கணும். உங்களோட கரெக்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கனாலே அது கூகுள் மேப்லேயே வந்து கரெக்டான லொக்கேஷன் வந்துடும். அது கரெக்டான லொக்கேஷன் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டான லொக்கேஷனில் வச்சிடலாம். Do you provide deliveries or home or office visits? For example, if you visit or deliver to your customers, you can get them know where you are willing to go. இதுமாரி வந்து இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அவங்க ஏதாவது டெலிவரி ஏதாவது கொடுக்குறாங்க, வீட்டுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க, அவங்க எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்டிடியூஷன்றதால நான் என்ன பண்ணுறேன், எந்த டெலிவரியும் கிடையாது, எந்த விசிட்டும் கிடையாது. இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்டிடியூஷன்றதால நான் இங்கே வந்து எந்த டெலிவரியும் பண்ணல, எந்த விசிட்டும் பண்ணல அப்படின்னா நான் இங்கே வந்து நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுமாதிரி காண்டாக்ட் நம்பர் கேட்குது. காண்டாக்ட் நம்பரு கொடுத்துக்க வேண்டியதுதான். இந்தியாவை எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கணும். கரண்ட் வெப்சைட் யூஆர்எல் கேட்குது. வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுக்கலாம், இல்லைனா ஐ டோன்ட் நீட் ஏ வெப்சைட்டு. கெட் ஏ ஃப்ரீ
வெப்சைட்டு இது கேட்டே ஃப்ரீ வெப்சைட் கொடுத்தீங்கன்னா கூகுளே ஒரு வெப்சைட் அதுவே க்ரியேட் பண்ணிவிடும். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை வச்சு அதுவே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டும் அவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கூகுள் வந்து ஏதாவது அப்டேட்டோ இல்லை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எதாவது வேணும் அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. ஏதாவது அப்டேட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னால் அது அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி சூஸ் ஏ வே டு வெரிஃபை. நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ண போகிறீங்க? இப்போ கூகுள் பிஸ்னஸ் பேஜ் ரெடி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். நான் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் டெக்ஸ்ட்டு மெசேஜ் மூலிமா நான் வெரிஃபை பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். கூகுள்லேருந்து இப்போ கரண்ட்டாக ஒரு வெரிஃபிகேஷன் 6 டிஜிட் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு என்டர் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுக்கணும். யூ ஆர் நவ் வெரிஃபைடு, அக்கௌண்ட் இஸ் ஆத்தரைஸ்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆட் பிஸ்னஸ் ஹவர்ஸ். நீங்கள் எப்போல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பிஸ்னஸ் ஹவர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் சண்டே வந்து க்ளோஸ்டாக இருக்கிறேன், ஃப்ரைடேவும் க்ளோஸ்டாக இருக்கிறேன். எப்போ ஓப்பன் ஆகிருக்கிறீங்கன்றத அந்த இன்ஃபர்மேஷன் தான் அது வீக்லி. அதுமாரி ஓப்பனிங் ஹவர்ஸும் இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்தமாரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஓப்பன் ஆகிருக்கிறீங்களா இல்லை க்ளோஸ்ட் ஆகிருக்கிறீங்களா அப்படின்றது. அதுக்கு தான் அது ப்ரொவைட் பண்ணுறது. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஹவர்ஸு. நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஹவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ஹவர்ஸ் கொடுத்தாச்சு. ஆட் மெசேஜிங் கஸ்டமர்ஸ் மெசேஜ் பிஸ்னஸ் ஆன் கூகுள் ஃபார் ஃப்ரீ. இங்கே ஆட் மெசேஜிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணணும் கூகுளில் அப்படின்னா இங்கே அக்செப்ட் கொடுக்கலாம். இங்கே வந்து யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இந்த பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக அமையும். யாராவது கஸ்டமர்ஸ் உங்களை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏதோ ஆனில் இருந்தால் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ். நீங்கள் என்ன வந்து பிஸ்னஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. இங்கே ஷார்ட் உங்களோட பிஸ்னஸ் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது. ஆட் ஃபோட்டோஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இங்கே வந்து உங்களோட பிஸ்னஸை பற்றி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்னோடய பிஸ்னஸோடைய இன்ஸ்டியூஷனுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களோட பிஸ்னஸோடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து டெக்ஸ்டைல் ஷோரூமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த இன்ஸ்டியூஷனுடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கிளைம் யுவர் 2000 ஃப்ரீ அட்வர்டைஸிங் கிரெடிட். அதாவது உங்களோட கிரெடிட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கூகுள் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளே வந்து 2000 ருபீஸ் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இதை ஸ்கிப் பண்ணி கிளிக் பண்ணுறோம். யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் ரெடி. கண்டினியூ கொடுக்குறேன். நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கூகுளில் ரெடி ஆகிடுச்சு. கண்டினியூ. வெல்கம் டு கூகுள் பிஸ்னஸ், கெட் ஸ்டார்டட். இதுதான் வந்து கூகுள் மை பிஸ்னஸோடைய நம்மளுடைய பேஜ் இது. சரிங்களா? இதில் வந்து என்ன பண்ணலன்னா இங்கே ஹோமில் போனீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். இது ஹோமில் ஏதாவது போஸ்ட் க்ரியேட் பண்ணணும், ஏதாவது ஆஃபர்ஸ் நீங்கள் ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் போஸ்ட் கொடுத்து நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். இப்போ இன்ஃபோவில் நான் கிளிக் பண்ணுறேன். இன்ஃபோவில் போயிட்டு என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, பிரைட் அகாடமிக் காலேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஆட் சர்வீஸ் ஏரியா, சரிங்களா, எங்கே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே சர்வீஸ் ஏரியா வந்து நியூயார்க்னு இருக்குது. நம்ம சர்வீஸ் பண்ணுறது எங்கே? நம்ம புதுச்சேரியில் தான் சர்வீஸ் பண்ணுறோம். அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிட்டேன், அப்ளை கொடுக்குறேன். சர்வீஸ் ஏரியா கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஹவர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே இந்த பென் மாரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ வேணால் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஆட் ஸ்பெஷல் ஹவர்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் ஹவர்ஸ் இருந்தால் அதையும், ஸ்பெஷல் கிளாஸஸ் எதாவது இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் வந்து அது தனியாக வந்து ஒரு வெப்சைட்டு கொடுத்துருச்சு. ஃபோன் நம்பர்ஸும் கரெக்டாக இருக்குது. அதுமாரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கே வந்து கூகுள் வந்து என்ன பண்ணுவாங்களா, இந்த நம்ம கொடுத்துருக்குற இந்த க்ரியேட் பண்ண இந்த கூகுள் பேஜ் வந்து கரெக்ட் தானா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 14 டேஸில் வந்து ஒரு லெட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வெரிஃபிகேஷன் லெட்டர். அது அந்த லெட்டரில் வந்து ஒரு கோடு இருக்கும். பாருங்கள், இங்கே மேலே பார்த்தா தெரியும், யுவர் பிஸ்னஸ் பேஜ் வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. பாருங்கள், யுவர் பிஸ்னஸ் இஸ் verified, listings may be reviewed for quality and can take 3 days to be published. கூகுள் மை பிஸ்னஸில் எந்த ஒரு பிஸ்னஸ் பேஜ் க்ரியேட் பண்ணாலும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து இந்த ஷோரூம் வந்து இந்த ஹோட்டல் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் லிஸ்டிங் வந்து கூகுளில் வந்து கரெக்டாக அவங்க கூகுள் மேப்லேயோ எல்லாத்துலேயும் வந்து காட்டும். அது வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கூகுள் வந்து ஒன்று வந்து மெயில் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அவங்க வந்து லெட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லெட்டரில் வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சுட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இது வந்து இது வரைக்கும் நம்ம கூகுள் பிஸ்னஸ் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் எப்படி வந்து அந்த பேஜை வந்து வெரிஃபை பண்ணிட்டு அடுத்தது எப்படி வந்து அந்த பேஜை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வெரிஃபை பண்ணியிருந்ததான யாராவது வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தா அந்த ரிவ்யூக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். இல்லைனா வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். வெரிஃபை பண்ணாத அக்கௌண்ட் வந்து கூகுள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. சரிங்களா, அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பேஜை வந்து வெரிஃபை பண்ணுறதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.